விலை கம்மியா குடுக்கறேன் வாங்க. ஏம்மா காய்கறி விக்கிற பொண்ணு, என்னெல்லாம் காய்கறி வச்சிருக்க? கொஞ்சம் கூடைய இறக்கி தான் காட்டுறது. அட அக்கா, நான் விக்கிற காய்கறி எல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு தான் பாருங்களேன், என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரமா அந்த பேய்கிட்ட இருந்து காய்கறி வாங்கினா. கிராமத்தை சேர்ந்த இன்னும் சில பொம்பளைங்களும் அந்த காய்கறி விக்கிற பேய்கிட்ட காய்கறிய வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் ரமாவோட வீட்டு கூரை மேல நின்னு அவளுடைய வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வித்தியாசமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? அட, என்ன இது? நீ பண்ணிருக்கனா? அது நல்லா தானே இருக்கும். இதுல ஒரு குறையும் இல்ல. ஆனா அவன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பேயோட குரல் அவன் காதுல விழுந்ததும் அவனுடைய நடவடிக்கையே மாற ஆரம்பிச்சது. அவனுடைய கண்ணும் சிகப்பா மாறுச்சு. அதுக்கப்புறம் அவன் ரமாவை அடிக்க ஆரம்பிச்சான். ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? விடுங்க, விடுங்க என்ன. ஐயோ, விட்டுடுங்களேன். என்ன, உனக்கு புத்திசாலி நினைப்பா? அப்படின்னா நான் முட்டாளா? பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கும். அடுத்த நாள், அட ரமா அக்கா, உங்க முகத்துல என்ன இது அடையாளம்? ஏதோ அடிபட்டிருக்கு. நான் என்னத்தை தான் சொல்றது? என் புருஷன் இருக்கானே, அந்த மனுஷனுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நைட்டெல்லாம் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தான். அட ஐயோ அக்கா, மோகன் அண்ணன் எவ்ளோ நல்லவரு. அவரு உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரா? என் புருஷனும் 2 நாளா இப்படி இல்லாதான் நடந்துக்கிறாரு. அவரு எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. சந்தோஷமாவே பேசுறது கிடையாது. அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இன்னும் சில பேர் அழுதுகிட்டே வந்தாங்க. அடா அக்காங்களா, என் புருஷனும் 4 நாளா இப்படிதான் என்கிட்ட நடந்துக்கிறாரு. அந்த காய்கறிக்காரி புதுசா வந்திருக்கால, அவ ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் நடக்குது. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு அவ வரட்டும். சாயந்தர நேரத்துல அந்த பேய் மறுபடியும் காய்கறி விக்கிறதுக்கு ஊருக்குள்ள வந்துச்சு. ஏமா, கொஞ்சம் காய்கறி கொடு. வாங்க வாங்க, இன்னும் வாங்க. இன்னைக்கு இன்னும் சந்தோஷமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த காய்கறி விக்கிறவ திரும்பி போகும்போது அவளுக்கு தெரியாம ரமாவும் சுமாவும் அவளுக்கு பின்னாடியே போனாங்க. திரும்பி போகும்போது இருட்டினதுனால அது பேயா மாறிடுச்சு. இன்னைக்கு நைட்டு நான் இன்னும் குஷியா இருக்க போறேன். இன்னைக்கு மறுபடியும் பார்க்க போறேன். காய்கறி விக்கிற பொம்பளைய பேய் உருவத்துல பார்த்ததும் அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன செய்யறது அப்படின்னு புரியல. ஐயோ, சும்மா தங்கச்சி, வாமா இங்க இருந்து போயிடலாம். அது காய்கறி விக்கிறவை இல்லம்மா, அது பேயுமா. ஐயோ ரமா அக்கா, அமைதியா இருங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். 2 பேரும் அமைதியா அந்த பேயோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா காய்கறிங்க தான் என்னுடைய சக்தி. இது என்னுடைய சக்தியால வளர்ந்துகிட்டு இருக்கிற காய்கறிங்க. இத சாப்பிட்ட உடனே சாப்பிடுறவங்க எனக்கு வசமாயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல எல்லாரும் எனக்கு வசமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமமே எனக்கு